الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم بعثت والساعة كهاتين صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன், பரிசுத்தமானவன், நிகரே இல்லாதவன், தனித்தவன், தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உயர்தரமான அல்லாஹுடைய தீனை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாம் இருக்கும் காலமெல்லாம் நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால், என்னுடைய நோக்கமும் உங்களுடைய நோக்கமும் சரியாக இருந்தால், இருக்கும் காலமெல்லாம் நமக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்கள். ரஹ்மத்துடைய மலக்குகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். சகோதரர்களே, இந்த மஜ்லிஸ்களுடைய கடைசியில்
ஒரு மலக்கு சொல்கிறார், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இந்த இடத்திலிருந்து எழும்பி செல்லுங்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டது. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நன்மையை அடைவதற்காக வேண்டிதான் நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம் தூய்மையானது, பரிசுத்தமானது. மார்க்கத்தை படிக்க வேண்டும், இஸ்லாத்தை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய விடயத்துக்கு முன்னால் வருவதற்கு முன் 2 நாட்கள் இந்த இடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தலையங்கத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். என்ன தலையங்கம்? நிஹாயத்துல் ஆலம், உலகத்துடைய முடிவு. கடைசி காலம் எப்படி அமையப் போகிறது முஸ்லிம்களுடைய, இதுதான் நமது தலைப்பு. 2 நாட்கள் போதாது, பல நாட்கள் நாம் படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய பாடம். என்றாலும் சுருக்கி நமது வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த இடத்தில் நாம் வைத்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் குர்ஆன் எழுத்தில் கூட, புத்தக வடிவில் கூட இருக்கவில்லை. ஹதீஸுடைய புத்தகங்கள் இருக்கவில்லை. அந்த காலத்தில் இருந்தது ஒரே ஒரு குர்ஆன் தான், எழுத்தில் எழுதப்பட்ட ஒரே ஒரு குர்ஆன். ஆனால் முழு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் குர்ஆன் இருந்தது. குர்ஆன் எங்கு என்று கேட்டால் யாராவது ஒரு சஹாபியைத்தான் காட்டுவார்கள். இதோ செல்கிறது குர்ஆன் பாருங்கள். நம்மிடம் குர்ஆனை ஒரு தமிழர் வந்து கேட்டால் நாம் காட்டுவோம், இன்னும் இருக்குது குர்ஆன், அடுக்கி வச்சிருக்கிறோம். சவுதி குர்ஆன் வேணுமா, குவைத் குர்ஆன் வேணுமா, பாகிஸ்தான் குர்ஆன் வேணுமா, எத்தனை குர்ஆன். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் குர்ஆன் புத்தக வடிவில் இருக்கவில்லை. முஸ்லிம்களுடைய செயலில் குர்ஆன் இருந்தது. ஹதீஸ்கள் புத்தக வடிவில் இருக்கவில்லை. ஹதீஸ்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் காலம் செல்ல 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 சகோதரர்களே, குர்ஆன் எல்லாம் ஹதீஸ் எல்லாம் எழுத்துகளில் மாறியது. முஸ்லிம்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு யூத கிறிஸ்தவ வாழ்வும், வாசிப்பதற்கு குர்ஆனும் ஹதீஸுமாக மாறியது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுதான் பெரிய ஒரு கவலை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லா யஸ்லுஹு ஆகிரு ஹாதிஹில் உம்மஹ் இல்லா பிமா ஸலுஹ பிஹி அவ்வலுஹா. இந்த சமூகத்துடைய கடைசி காலம் திருந்துவதாக இருந்தால், இந்த சமூகத்துடைய முதல் காலம் எதை கொண்டு திருந்தியதோ அதை கொண்டு மாத்திரம்தான் திருத்தலாம். சகோதரர்கள்,